இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருந்தால் 1 நாள் போதும். ஃபேன் போட்டு காய வைக்கிற மாதிரி இருந்தால் 2 நாள் காய வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை ஃபேனில் நான் 2 நாள் காய வச்சேன். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 50 கிராம், காஞ்ச மிளகாய் 10, 10 பல்லு பூண்டு, கட்டி பெருங்காயம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முருங்கைக்கீரையை கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. முருங்கைக்கீரையை ஆல்ரெடி காய வச்சதுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தாலே போதும். முருங்கைக்கீரையை வறுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முருங்கைக்கீரை வறுத்த அதே கடாயில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். காஞ்ச மிளகாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு, பெருங்காயத்தை நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்தாச்சு. முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை பொடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக பொடியை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த முருங்கைக்கீரையை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையாலே நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
முருங்கைக்கீரையை நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஆல்ரெடி அரைச்ச பொடி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ரொம்பவே சத்துள்ள முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரை பொடி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.